உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. சுவையும் ஆரோக்கியம் இருந்த கமகம சமையல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பார்த்தீங்கன்னா சவ் சவ் முட்டை பொரியல். சவுச்சோட கொஞ்சம் பருப்பு போட்டு கடைஞ்சி சாப்பிட்டா ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும். சவுச்சோ அப்படியே பொரியல் செஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். சவுச்சோவில் கொஞ்சம் மசாலா போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். அதே மாதிரி தான் இந்த முட்டை போட்டு சிம்பிளான ஸ்டைலில் பண்ண போகிறோம். நிறைய மசாலா இல்லை, டக்குன்னு பண்ணுற மாதிரி பண்ணலாமா? இப்போது இந்த ரெசிபி தேவையான பொருட்களை என்னென்னு சொல்லி பார்த்துருங்க. சவுச்சோ முட்டை பொரியல் தேவையான பொருட்கள்: சவுச்சோ 1/4 கிலோ, முட்டை 3 நம்பர், வெங்காயம் 1 நம்பர், தக்காளி 1 நம்பர், பச்சை மிளகாய் 1 நம்பர், கடுகு 1/4 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன், மஞ்சத்தூள் சிறிதளவு, கருவேப்பிலை தாளிப்புக்கு தேவையான அளவு, கொத்தமல்லி சிறிதளவு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தாளிப்புக்கு தேவையான அளவு. என்னங்க இந்த ரெசிபி தேவையான பொருட்களை பார்த்துட்டிங்களா? ரொம்ப 4-5 பொருள் தான், டக்குன்னு பண்ணிடலாம். இப்போது நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த கடாயில் கொஞ்சமாக கடலெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த கடலெண்ணெய் சூடான பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த கடுகு தாளிப்பாக போடுறோம். ஏன்னா இந்த சவ் வந்து நம்ம வேக வைக்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு பொருள் தாளிப்பாக போடணும். இதை கடுகு இல்லை சீரகம் ரெண்டுத்தில் எதை ஒன்று போட்டுக்குங்க. இப்போ இந்த இடத்துல இந்த கடுகை நம்ம இப்படி அந்த தேவையான அளவுக்கு நம்ம போடுறோம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி ரொம்ப பொடிசாகவும் ரொம்ப பெருசாகவும் வேண்டாம். இந்த மாதிரி அந்த சவ் கட் பண்ணுறதுக்கு பாதி பக்குவத்தில், அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சவ் இங்கே எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள், தெரியுதுங்களா? இதில் பாதி அளவுக்கு நம்ம பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த மாதிரி இருந்தால் தான் அது கரெக்டாக இருக்கும். அதனால தான் சவ்வை தோல் சீவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். சவ் நல்லா வெந்துச்சுன்னா நம்ம எதோட சாப்பிட்டாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல வெங்காயம் போட்டிருக்கோம். கொஞ்சம் அடுப்போட ஃப்ளேம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த வெங்காயம் போட்ட பிறகு நம்ம குக் பண்ண அவசியம் இல்லை. சும்மா அந்த ஒரு 2 செகண்ட் லைட்டாக வதக்கிட்டு அதுக்கப்புறம் பச்சை கருவேப்பிலை அப்புறம் அந்த சவ் இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வேக வைக்க போகிறோம். எதுக்காக இப்படி பண்ணுங்கன்னா, அந்த வெங்காயம், அந்த சவ் தக்காளி இது எல்லாம் வெந்த பிறகு ஒரே பக்குவத்தில் இருக்கணும். அப்போ தான் இந்த முட்டை பொரியலுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சவ் முட்டை பொரியலுக்கு, சரிங்களா? ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா பச்சை கருவேப்பிலை போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த சவ்வை இதில் போடுறோம். ஒரு காய், அதாவது ஒரு 200-250 கிராம் இருக்கும், அந்த ஒரு காயை இதில் போடுறோம். இது கூட நம்ம என்ன பண்ணுறோன்னா மஞ்சத்தூள், இதுக்கப்புறம் உப்பு. ஏன் இப்போ போடுறதுன்னா அந்த உப்பு கரெக்டான அளவு இருந்தால் தான் காய் வரும்போது கரெக்டாக இருக்கும், இல்லைன்னா அது கரெக்டாக இருக்காது. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த உப்பு மஞ்சத்தூளும் இப்போ இந்த இடத்துல போடுறோம். இது கூட நீங்கள் வீட்டில் எப்போ போல் இந்த மிளகாத்தூள் வீட்டில் அரைச்சி வச்சுருப்பீங்க, குழம்புத்தூள் அரைச்சி வச்சுருப்பீங்க. அந்த குழம்புத்தூள் இந்த இடத்துல யூஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா இது பொரியல் கான்செப்ட் பண்ணுறதுனால மிளகோட காரத்தன்மை மட்டும் இருந்தால் போதும். கூட பச்சை மிளகா காரத்துக்கு ஒரு பச்சை மிளகா நான் பொடிசாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இதோட தக்காளி நல்லா நாட்டு தக்காளி நல்லா பெருசாக கட் பண்ணி போடுறேன். இதெல்லாம் போட்ட பிறகு சும்மா அப்படியே பேனில் அடி போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணுங்க. ரொம்ப சிம்பிள் ரெசிபி தான், இது யார் வேணாலும் செய்யலாம். இதில் முக்கிய நோக்கம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வீட்டில் பண்ணும்போது இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் சவ் போடுவீங்க. இங்கே அது கிடையாது. இங்கே வெங்காயமும் தக்காளி அந்த சவ் எல்லாம் ஒரே அளவில் பக்குவமாக வெந்து வரணும். அதனால எல்லாமே ஒரே ஸ்டேஜில் போட்டிருக்கேன். இப்போ அந்த தாளிப்போட மிக்ஸ் பண்ணியாச்சு. கொஞ்சமாக தண்ணி யூஸ் பண்ணுறோம். இதே நீங்கள் வீட்டில் இந்த மசாலா பொரியல் பண்ணினா ஒன்றுனா வதக்கிட்டு நீங்கள் பண்ணலாம். ஆனால் இந்த இடத்துல நம்ம அப்படி பண்ண வேண்டியதில்லை. இப்போ கொஞ்சமாக தண்ணி யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி சமையல் தான் எல்லாம் எதிர்பார்க்குறீங்க. எங்கள் வீட்டில் யாரும் இல்லைன்னு வச்சுங்க, எங்கள் பிள்ளைங்களுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா, அப்பா எதனா சீக்கிரமாக செஞ்சு கொடுப்பா சொல்லுவாங்க. அப்போ அந்த டைமில் நம்ம ரொம்ப டைம் எடுக்கக்கூடாது, நம்ம வேலையும் பாதிக்கக்கூடாது. அப்போது என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி ட்ரை பண்ணும்போது இது நல்லா இருக்குப்பா, சூப்பராக வந்துருக்குப்பா அப்படி சொல்லி நம்ம வீட்டு பிள்ளைங்களாம் சொல்லுவாங்க. அது அந்த மாதிரி ரெசிபி தான் நம்ம ஈஸியாக உங்கள்கிட்ட காமிக்கிறோம். இப்போ தண்ணி ஊற்றியாச்சு. இந்த காய் வேகட்டும். இந்த இடத்துல நீங்கள் தண்ணி ஊற்றுமா கவனிச்சிலாம் தெரியல. இந்த தண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைஞ்ச அளவு. நீங்கள் வேக வைக்கிற பக்குவத்துக்கு நீங்கள் அதிகமாக தண்ணி ஊற்றினீங்கன்னா என்ன வேணா அந்த காய் வெந்துடும். அப்புறம் எக்ஸஸாக இருக்க அந்த வாட்டர் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த காய் வெந்துருக்கணும், தண்ணி இல்லாமல் இருக்கணும். அப்போ தான் அந்த முட்டையை போட்டு பரட்டும் போது கரெக்டான பக்குவத்தில் வரும். அதனால் தேவையான அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றுங்க. அதுக்கப்புறம் பார்க்கலாம், சரிங்களா? இந்த கரெக்டாக பார்த்தீங்கன்னா இது வேகிறதுக்கு ஒரு 8லேருந்து ஒரு 10 நிமிஷம் டைம் எடுக்கும். வேகட்டும். மீடியமான ஃப்ளேம் வச்சு வேக விடுங்க, ஹை ஃப்ளேம்னு வேண்டாம். இந்த காய் நல்லா வெந்து வருது, அந்த வாசத்திலே தெரியுது. இந்த மூடியிலேருந்து அந்த ஆவி வருது பார்த்தீங்களா, பக்கமாக நல்லா சூப்பராக இருக்குது. ஆஹா, கமகமகமான காய் ஒரு வாசம். எந்த மசாலாம் போடல, ஆனால் இந்த இடத்துல அந்த காய் வர பக்குவம், அந்த ஸ்டீமான அந்த வாசனை எப்படி இருக்கும், அது நல்லா வந்திருக்கு. இங்கே பாருங்கள், இந்த காயெல்லாம் நல்லா வெந்து சூப்பராக ஐடியா இருக்குது. எடுத்துக்காம இப்போ பார்த்தா தெரியும்
உங்களுக்கு இந்த இடத்துல அந்த வெங்காயம், அந்த தக்காளி, இது எல்லாமே வந்து என்ன பார்த்தீங்கன்னா அப்படி தெரியும், அது முழுசாக தெரியும். இதுதான் நம்மளோட விஷயம். ஸோ முழுசாக தெரிஞ்சால் தான் எல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது, மென்று சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி முழுசாக வச்சிடறோம். இதுக்கப்புறம் இந்த முட்டை, நான் ஒரு 3 முட்டை சொல்லியிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நான் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு முட்டை போடலாம், தப்பு எதுவுமே இல்லை. இந்த முட்டை தேவைன்னா இன்னொரு முட்டையோட எக்ஸ்ட்ரா போட்டுங்க, சரிங்களா? இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா நல்லா கொத்தமல்லியை தாராளமாக போடுங்க, கொஞ்சம் கருவேப்பிலை, இதெல்லாம் போட்ட பிறகு அடுப்போட ஃப்ளேமை இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஏன் காரணம் கேட்டால் அப்போ தான் அந்த முட்டை கரெக்டாக ஒன்று சேர்ந்து வரும். அதே டைமில் இந்த இடத்துல ஒரு 95% அளவு வேக வச்சா மட்டும் போதும். மீதி வந்து அந்த 5% வந்து நீங்கள் அந்த சூடுலேயே வந்துடும், சரிங்களா? இப்போது அவ்வளோதான். அப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே சுட தரணும். இப்போது இந்த இடத்துல அந்த எக்கை வந்து 95% சொன்னோம் பார்த்தீங்களா, நீங்கள் முழுமையாக வந்து 100% வேக வைக்கிற சொல்லிட்டு நீங்கள் வந்து நல்லா சுக்காவாகிட்டு வச்சுக்க, உங்களுக்கு சூடு ஆறுன பிறகு சாப்பிட்றதுக்கு பிடிக்காது. அதனால நம்ம என்ன பண்ணணும், அது வேக வைக்கும் போது ஒரு 95% அளவுக்கு வெந்திருக்கணும். அதுக்கு பிறகு வந்து நீங்கள் அப்படியே அந்த சூட்லேயே எடுத்து நீங்கள் சர்வ் பண்ணும்போதோ இல்லை ஒரு 2 hours கழிச்சு சாப்பிடும் போதோ மெது நம்ம பக்குவம் இருக்கும். இதெல்லாம் சின்ன விஷயங்கள், அதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் வீட்டில் சாப்பிடும்போது அந்த ஒரு அவர் போட்ட மாதிரி எல்லாமே நம்ம வீட்டில் போட்டோம், ஆனால் நமக்கு மட்டும் பக்குவம் வேறு மாதிரி வந்திருக்கு, சரியே வரலையே அப்படி சொல்லி சில நினைப்பாங்க. ஸோ அந்த டைமில் இந்த மாதிரி சின்ன விஷயங்களை கோத்ரூ பண்ணால் மச் பெட்டரான விஷயமா இருக்கும். ஸோ அதனால் இப்போ இதில் போட்டுறேன். நல்ல ப்ரோட்டீன், வெரி குட் ப்ரோட்டீன் கிடைக்கும். ப்ளஸ் அதெல்லாமே தண்ணி காய் வேறு. இந்த இடத்துல இந்த மிளகுத்தூளை இப்போ கடைசியாக வந்து நம்ம இதில் மேலே போடுறோம். தேவையானக்கு இப்படி மேலே போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே சுட எடுத்துடலாம். எப்படி வீட்டில் நீங்கள் தேங்காய் போடுவீங்களே, தேங்காய் போட்டால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி பக்குவத்தில் தான் நான் இங்கே வந்து முட்டையை போட்டு மிக்ஸ் பண்ணி கம்மி பண்ணியிருக்கேன். இப்போ அப்படியே சுட இப்படி எடுத்து வைக்கிறேன் பாருங்கள். அப்போ இதெல்லாம் பார்க்கும் போதே சாப்பிடும் போல் ஆசை இருக்கும். அங்கங்கே தக்காளி, அங்கங்கே கருவேப்பிலை, அங்கங்கே கொத்தமல்லி, அந்த சவுச்சோடைய முழுசாக இருக்கும். வெங்காயம் மட்டும் தான் உள்ளே இருக்குது தெரியும், வெளியே சரியாக தெரியாது, உள்ளே தான் இருக்கும். ஆனால் சுடுதான் ஆவி பறக்க சூப்பராக சவுச்சோவு முட்டை பொரியல் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி சின்ன ரெசிபிகளை வந்து நம்ம வீட்டில் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணாமல் ஈஸியாக பண்ணுறதுக்கு நம்மளுக்கு அம்மா சமையல் கண்டினியூவாக பாருங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிப்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த சவுச்சோவு முட்டை பொரியலுக்கு முக்கியமாக இந்த முட்டை வேக வைக்கிற பக்கம் நான் சொன்ன மாதிரி 95% அளவுக்கு மட்டும் வேக வைங்க, அது போதும். மீது 5% பார்த்தீங்கன்னா அந்த சூடுலேயே வந்துடும். ரெண்டாவது அந்த வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறம் சவுச்சோ, இது எல்லாத்தையும் டுகெதராக ஒன்றா போட்டு வேக வச்சா தான் அது பக்குவமாக கரெக்டாக வரும். அப்படி இல்லை, வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு, தக்காளி நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறம் சவுச்சோ போட்டிங்கன்னா உங்களுக்கு மசாலா கான்செப்ட் போய்டும். அதனால எல்லாமே ஒன்றா போட்டு வேகணும். இந்த இடத்துல இந்த மாதிரி சவுச்சோ முட்டை பொரியல் பண்ணும்போது எந்த ஒரு பொடி மசாலாவும் தேவைப்படாது. அந்த பொடி மசாலா போட்டால் நீங்கள் நார்மலாக வீட்டில் பண்ணுற அந்த பக்குவம் தான் இருக்கும். அதனால வெறும் மிளகுத்தூள், பச்சை மிளகா மட்டும் போடுறது கரெக்டாக இருக்கும். அந்த பச்சை மிளகாய் எதுக்காக போடுறோன்னா, அந்த காயோட அந்த பச்சை மிளகா காரத்தன்மை வேணும். அதனால தான் அந்த பச்சை மிளகா ஃபஸ்ட்டு போடுறோம், கடைசியாக மிளகுத்தூள் போடுறோம். இவ்வளோ தாங்க விஷயம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நான் இன்னொரு புது ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye, take care. Thank you so much.